பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே தேவதாசனை கத்தர் கொண்டு வந்திருக்கிறீரப்பா. ஜீவ தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறப்பா. ஊற்றுவதற்கு இந்த இடத்துல ஊற்றி ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கத்தக்கதாகவும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை தக்கதாக கத்தாவே அவர் செய்யற ஊழியங்களும் அப்பா, அவர் நடத்துற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டெப்லையும் கத்தர் நீர் அவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறப்பா. ஆண்டு உலகத்தை கலக்கிறதுக்கு அப்பா கத்தரை எடுத்து பயன்படுத்துற தேவதாசனை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவரோட ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். மினிஸ்ட்ரிகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. இந்த தேசத்துல ஒரு அசைவை ஏற்படுத்துகிறாண்டி ஜெபிக்கிறேன் கத்தாவே. கொண்டு வந்த வார்த்தையப்பா எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லி பேசும் பொழுது அற்புதம் ஆண்டவரே இன்ஸ்டன்ட் உடனே நடக்கத்தக்க பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த வந்திருக்கிற இந்த பகுப்பையா பாப்பு கொடுக்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவரே அந்த வண்ணம் திரும்பி போகாதபடி கத்தாவே கர்த்தருடைய வார்த்தையர் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துல பெரிய மகிமையாய் நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. நீர் நாவில போட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ள வார்த்தை என்பதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you. வெரி குட். நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையில நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். கொஞ்சம் டவுட் இருந்தா கேளுங்கள். அதன் பிறகு ஆமா கர்த்தர் உங்களை கொண்டு செய்த அற்புதங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். வெரி குட். இன்றைக்கு நம்ம God wants you well, தேவன் நீங்கள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார் என்கிற பாட புஸ்தகத்தை நம்முடைய டெக்ஸ்ட் புக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, இது நம்ம 7 வகுப்புகளை முடிக்க தேவன் கிருபை செய்தார். இன்னும் 3 வகுப்புகள் உள்ளது. இன்னைக்கு 8வது வகுப்பு. 11 மற்றும் 12வது சாப்டர்ல இருந்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். முதல் கேள்வியே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. எத்தனை பேர் பைபிள் பார்க்காம மனப்பாடம் பண்ணி இருக்கீங்க? சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லலாம். வெரி குட். ரொம்ப அதாவது ஒரு கீவேர்டு நம்முடைய பிரகாசமான எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான வசனங்களிலே மிக முக்கியமான வசனம். இதை நம்ம கற்றுக்கொள்ளுவோம் என்றால் சபை வளர்ச்சியானது அகில உலகமெங்கும் மிக வேகமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க சொல்லாதவர்கள் படித்து விடுங்க, பரவாயில்ல. முடிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வரிசையாவே சொல்லலாம். கிரேஸ் சிஸ்டர் சொல்லலாம். நீங்க கை தூக்குனீங்க, சொல்லுங்க. எஸ், எனக்கு ரொம்ப வெரி குட், வெரி குட். எவ்வளாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவென்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னது யாரு சிஸ்டர்? ஆண்டவரா இயேசு. வெரி குட். அடுத்தது யார் சொல்றீங்க? யாராவது சொல்லுங்க. லிதியா சிஸ்டர் படிக்கலையோ? பரவாயில்ல. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஓகே, வேற யார்? அடுத்தது வேகமா சொல்லுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று நான் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். வெரி குட். வெரி குட். தாம் சொன்னபடி ஆகும் என்று தனி இருதயத்துல ஒரு மைனர் கரெக்ஷன். வேற யார் சொல்றீங்க? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்திலே சந்தேகப்பட விசுவாசித்தால் அது சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். வெரி குட். அப்படியே படிங்க. சின்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். வார்த்தையை நம்ம அப்படி மாற்ற வேண்டாம். இது மெமரி வேர்டுங்கிறதுனால அப்படியே நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். வேற யார் சொல்றீங்க? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே
சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுது. வெரி குட். வேற? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெரி குட். வேற? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெரி குட். வேற? இங்கிலீஷ்லயும் சொல்லணும்னா சொல்லலாம், படிச்சுடுங்க. வாழ்க்கையை இது என்ன செய்யும்? வேற யாரும் சொல்ல வரும்னா சொல்லலாம். நான் சொல்றேன் பாஸ்டர் இங்கிலீஷ்ல. வெரி குட். எஸ் பிரதர். Truly I'll tell you, if anyone says to the mountain, go throw yourself in the sea, and does not doubt in their heart, but believe in that what he say will happen, it will be done for them. வெரி குட். பாருங்க, இதுல உள்ள சில முக்கியமான சத்தியத்தை நாம் அறிகிறோம். இந்த வசனம் எப்படி அறிகிறது? whoever it may be, எவனாகிலும், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிந்த எவனாகிலும். That means you all are fully qualified. ஜூம்ல இணைந்திருக்கிறவங்க, யூடியூப்ல இணைந்திருக்கிறவங்க, பல ஆண்டுகள் கழித்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. So you are fully qualified as well as you are fully empowered. அதான் எவனாகிலும். அப்புறம் பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். அது ஒரு வெளியூர்ல ஒரு நபரா இருக்கலாம் இல்லையா, அது ஒரு கண்டிஷனா இருக்குது, பல இடத்துல இருக்கு. அத்தி மரத்தை பார்த்து பேசினார். பேதுரு என்ன செய்தார்? அந்த நடக்க முடியாத அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து பேசினார். ஒரு முறை ஒரு மீட்டிங்ல ஒரு ஸ்கூல் கோயிங் 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி, எக்ஸாம், ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம். ஆனா டோட்டலி சிக்கு, ஆட்டோவில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க மீட்டிங் நடக்கும் பொழுது ஒரு பெட்ஷீட் விரிச்சு தரையில படுத்துதான் வச்சிருந்தாங்க பாருங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ண போகும்போது அவ இப்படி குனிஞ்சிட்டே இருந்தான். அப்போ எனக்கு ஆண்டவர் இருந்த இதை ஞாபகப்படுத்துறேன். ஏமா நீ என் ஃபேஸ் சீமி அப்படின்னு, என்ன பாருமா, என் கண்ணை பாரு, அங்கிள் கண்ணை பாரு அப்படின்னா லேசா திறந்து பார்த்தா ஒரு வார்த்தை பேசுறேன். அந்த கூட்டம் பெரிய கூட்டம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே தொடர்ந்து ஹீலிங் நடக்கு. அங்க வந்து நின்று சிரிச்சா. ஏமா சிரிக்கிறான்னு? அங்கிள் நீங்க இப்பதான் என்கிட்ட பேசுனீங்க, உங்க கண்ணை பார்க்க சொன்னீங்க, நான் இப்போ பெர்ஃபெக்ட்லி ஹீல்டுன்னு. அப்புறம் அந்த எக்ஸாம் பெஸ்டா எழுதி வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னேன். அப்போ பார்த்து பேச வேண்டும். இரண்டாவது, சொல்ல வேண்டும். தள்ளுண்டு போ என்று சொன்னா போதும். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஸ்பீக். சரிங்களா? அதுல ஒரே ஒரு கண்டிஷன், தன்னுடைய இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். இது வந்து உங்க எல்லாராலும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க முடியும். எவ்வளவு விசுவாசம் இருந்தால் போதும்? கடுகளவு போதும். எல்லாருக்கும் கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு. அப்புறம் சொல்லணும், அவ்வளவுதான். அதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, மெய்யாகவே ஷூலி சொன்ன வசனம், ஷூலின கண்டிப்பா நடக்கும்பா, சந்தேகமே பட வேண்டியதில்லை. ஓகே, வெரி குட். இதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங். பாருங்க, நீங்க வேதத்துல ஆதி ஆகமத்திலிருந்து பாத்தீங்கன்னா பல இடங்களிலே பலவிதமான தேவைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக அற்புதமாக சந்தித்திருக்கிறார். இன்வேரியபிளி வாஸ்ட் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆனது ஜஸ்ட் பை ஸ்பீக்கிங். இந்த வசனத்தை தெரிஞ்சவங்க, சரிங்களா? எலியா என்ன சொன்னா, என்னுடைய வார்த்தையினால் அன்றி உங்க தேசத்துல மழையே பெய்யாதுங்கிற பாருங்க. அவனுக்கு அந்த ட்ரூத் தெரிஞ்சிருக்கு. இந்த யோசுவாவுக்கு இந்த சத்தியம் தெரியும். எதை பார்த்து பேசினா? சூரியனே சந்திரனே எப்படி யோசித்து பாருங்க. பைத்தியக்காரத்தனமாக சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினான். எலிசா பேசினா, யாரு, தாவீது பேசினா. அப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்போக், பீட்டர் அண்ட் பால் ஸ்போக். எல்லாரும் பேசி இருக்காங்க.
இதுல என்னன்னா இதை வந்து நீங்க ஒரு கல்ச்சர் ஆக்கணும், ஹேபிட் ஆக்கணும். இது வந்து சிக்னஸ் ஹீலிங்காக மாத்திரமல்ல, பிரச்சனைகளுக்காக மாத்திரமல்ல, திங்ஸ் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்க பேசலாம் இல்லையா? இப்போ உங்க டாட்டரா சன்னு அல்லது கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் உங்க வீட்டுல வந்திருக்காங்க, தங்கி இருக்காங்க, படிச்சு தூங்குறாங்க. நீங்க இடையில எழுந்திருக்கிறீங்க, ஏழை மார்னிங் எழுந்திருக்கீங்க. தலையில கை வச்சு பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் உங்களுக்கு என்னுடைய டாக்டருக்கு எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும், ஷீ இஸ் த டாப் ரேங்கர் என்று பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அன்மியூட் பண்ண வேண்டாம். டாப் ரேங்கர் சொல்லுங்க. எல்லாம் நல்ல தைரியமா சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாருக்கும் அதான் ஒரு சேலஞ்ச் தேவைப்படுதுல. டாப் ரேங்கர் தைரியமா பேசுங்க. இரண்டாவது, நீங்க என்ன பேசணும்னா எஃபர்ட்லெஸ் பேசுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணுங்கிறது இல்லை. என்னென்ன பேசணும்னு தோணுதோ உங்களுக்கு தோணட்டும். ரைட்டுங்களா? ஆமா. தவறாத தொடர்புல இருக்காங்களா, அவங்கள பார்த்து பேசுங்க. அவங்ககிட்ட நேர்ல பார்த்து பேச முடியாதா, போட்டோவை வச்சு பேசுங்க. இந்த நபர் தவறான வழியில போக மாட்டார். ஸோ நீங்க பேசுறதுல அவ்வளவு வேல்யூ இருக்கு. வேதத்து முழுவதும் அதற்கு சான்றுகள் உள்ளன. அதனாலதான் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம இதுல எடுத்தோம். நிறைய பேர் மனப்பாடம் செய்திருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில 25 வருஷத்துக்கு முன்பதாகவே சில வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன். அதெல்லாம் மனப்பாடம் செய்ததுனாலதான் ஆஃப் லைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன் தருகிறது. வெரி குட். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். நம் சரீரம் மற்றும் வாழ்வை இரு சித்தங்கள் ஆக்கிரமிக்க போராடுகின்றன. அவை யாவை? எஸ் கிரேஸ் சிஸ்டர் சொல்லுங்க. எண்பத்தெட்டாவது பக்கம் பாஸ்டர், இரண்டாவது பகுதியில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிய முயற்சிக்கும் தேவ தூதர்களுக்கும் சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வெரி குட். ஆமா, அதெல்லாம் நம்ம மனசுல வைத்துக் கொள்ளுவோம். அதை நான் முழுசா வாசிக்கிறேன். பேஜ் 88 மிடில். மக்கள் நோயுறுவதற்கு இரண்டாவது முக்கிய காரணம், பிசாசோடு நமக்கு ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை குறித்து சிலர் விழிப்புணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நடக்கும் எல்லாமே வெறும் இயற்கையினால் மட்டும் வருவதல்ல. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் தேவ தூதர்களுக்கும் சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் நமது எதிரி நம்மோடு போரிடுகிறான். ஆனால் அது நாம் செய்யும் தனியொரு பாவத்தினால் அல்ல. ஒரு விதத்தில் அது பாவம் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் பாவத்தின் மூலம் சாத்தான் பூமியில் கட்டவிழ்த்து விடப்பட்டான். ஆனால் வியாதி உங்கள் தனியொரு பாவத்தினால் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதுல நான் என்ன கிளியர் பண்ண விரும்புறேன்னா, பிசாசு போராடிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைச்ச உடனே நீங்க வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. சரிங்களா? நிறைய பேர் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்திருப்பீங்க. இந்த வகுப்பு துவங்கும் பொழுது இருந்த அநேக போராட்டங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க. குறிப்பா பீஸ், என்ஜாயிங் த டிவைன் பீஸ்ல கண்டிப்பா எல்லாரும் பெருகி இருப்பீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஃபெய்த், இன்னும் அப்புறம் ஹெல்த், எல்லா ஏரியாவிலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துவங்கி இருப்பீர்கள். இவர் எழுதியிருக்கிறது பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். இது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் தேவதூதர்களுக்கும் சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த யுத்தத்தை நீங்க வந்து மேற்கொள்ளுவது உங்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அதுக்குதான் அந்த வசனத்தை மனப்பாடம் செய்யணும் இல்லையா? எவனாகிலும் எவளாகிலும் ஒரு டவுட் வருது காலையில எழுந்த உடனே. என்ன டவுட்? அதைத்தான் அந்த பிசாசு யுத்தம் பண்றாங்கிறாரு. என்ன யுத்தம்? இன்றைக்கு நான் வந்து டாக்டர்கிட்ட போறேன், தவறான ரிசல்ட் வந்துருமோ, ஏதோ ஒரு மேஜர் சிக்னஸ் என்று வந்துருமோ, அந்த பயம் காலையிலே வரும் பொழுது நீங்க பேசிடணும். எண்ணத்தை பார்த்து பேசுங்க இல்லையா? ஃபெயிலியரை திங்க் பண்ணுது, தோல்வியை ஏற்றுக்கொள்ளுது. அப்பாலே போ சாத்தானே,
தாவீது மாதிரி பேசுங்க. மன்னமே ஏன் கலங்குகிறாய், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து எந்த ஐ ஆம் சிக்னஸ் ஃப்ரீ அப்படின்னு வரும் என்று சொல்லி நீங்க அதை வந்து அப்படியே ஒரு கலாச்சாரம் ஆக்கி கொள்ளுங்க. எல்லாருமே கொஞ்சம் எல்லாமே 50+ நிறைய இருக்கிறீங்க. காலையில எழுந்தோன்னு பேசுங்க, இயேசு நாமத்தினால உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். பிறகு நல்லா ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஜீவ தண்ணீரை திறந்து விடுகிறேன், என்னுடைய நாடி நரம்பு எலும்பு தசைகளுக்குள்ளாக ஜீவ தண்ணீரை. கண்ணாடி முன்னால் நின்று பேசுங்க. ஆமா, என்னுடைய உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாக மாறிவிட்டன. என்னுடைய சரீரத்துல எந்த ஒரு நோய் கிருமியும் இருக்க முடியாது. நீங்க இத பேசுறதுக்கு சோம்பல் படாதீர்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டேஜ் வரும், சிக்னஸ் ஃப்ரீ லைஃப் வரும். பலவீனமான வாழ்நாள்லாம் மாறிடும், ஒரு பலசாலியா இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, என்னை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் இடை கட்டினவரே நன்றி, என் கால்களை மான் கால்களை போல பலப்படுத்தினவரே நன்றி. இல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நன்மைகளுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து சோம்பல் படாம சிலுவையில அவ்வளவு கஷ்டப்பட்டார், திட்டம் போட்டு கஷ்டப்பட்டார். சோ நீங்க பேசுறதுக்கு சோம்பல் படக்கூடாது. கணவன் மனைவியா கையை பிடிச்சிடுங்க, 2 பேரும் கண்களை பார்த்து பேசுறோம், பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்க 2 பேரும் சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருப்போம். இல்லையா? ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கும், அதை கல்ச்சர் ஆக்குங்க. பிசாசுக்கு எதிர்க்கணுமா, எதிர்த்து நிக்கணுமா? நிற்கணும்னா என்ன பொருள்? கன்சிஸ்டண்டா இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. அது பல கல்ச்சரா மாறிடும், ஹேபிட்டா மாறிடும். கிச்சனை திறந்த உடனே பேசுங்க. இன்றைக்கு இந்த கிச்சன்ல நான் செலவழிக்கிற நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுவேன், அவரை பாட்டு பாடுவேன், நான் செய்வதெல்லாம் ருசியா வரும். இல்ல, ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர். வெரி குட். 3வது கொஸ்டின் போயிடலாம் சார். விசுவாசம் இல்லாத சந்ததியே என யாரை எதற்காக அழைத்தார்? Thank you, Lord. Yes, sister. யோகேஸ்வரி சொல்லுவாங்களா அல்லது லிதியா ஸ்டீஃபன் சொல்லுங்க. சீசர்களை பார்த்து சொன்னார். சிறுவனை குணமாக்காதபடியால சீசர்களை பார்த்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடும் சந்ததியை இதுவரைக்கும் நான் உயிரோடு. 85 பக்கம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள ஒரு கல்ச்சர்ல அதை யோசித்து பார்ப்போம். யாராவது இத வந்து எந்த ஊழியராவது யாராவது பாருங்க, அற்புதம் செய்யற ஊழியர்கள் என்ன செய்வாங்க, அவங்களே சுகம் பண்ணிட்டு சுகமாக்கி விட்டு போய்விடுவார். இந்த கலையை கற்றுக் கொடுக்கவில்லை. அது வாஸ்தவமா 85வது பக்கம் டாப்ல இருக்கு பாருங்க. சரி, கேள்வி என்ன? விசுவாச இல்லாத சந்ததியை என யாரை எதற்காக அழைத்தார்? இயேசு எப்படி பதிலளித்தார்? அவருடைய சீஷர்கள் அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாமல் இருந்தபோது அவர் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அப்போ அவருடைய இன்டென்ஷனே இவர்களை விசுவாசத்துக்குள்ள நடத்திட்டு போயிடணுங்கிறதால எதுவரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். இன்னும் நீங்க இதை கற்றுக்கொள்ளலையா? அந்த ஸ்பிரிட்ல தான் பேசுறது பாருங்க. அப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், வியாதியை சுகமாக்குவது அவ்வளவு எளிது. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறாரு. கர்த்தர் நல்லவர். சோ வேற என்னுடைய நாலேஜ் படி 3.5 இயர்ஸ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வேற எதற்காகவும் சீஷர் இடத்துல கோவப்படலை. பீட்டர்ட்ட ஒரு நேரம் கோவப்படுறாரு. எதற்கு? அவர் சொல்றாரு, நீங்க சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. கெட் பிஹைண்ட் மீ சேட்டன்ங்கிறார். மற்றபடி நீங்க பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்களை ஒரே ஒரு காரியத்துக்காக தான் கண்டிக்கிறார். அது என்னவென்றால் விசுவாசம் இல்லாத போதுதான் கண்டிக்கிறார். இன்னைக்கு இதை யாருமே பின்பற்றதில்லை. எந்த ஒரு ஊழியரும் ஏப்பா நீ அவிசுவாசமா இருக்கான்னு ஒருத்தர் ஒரு நாள் கேட்கறது இல்லை. அவிசுவாசத்திற்கு அடையாளம் ஏதாவது சொல்லுங்க, ஒரு 2-3 கண்டுபிடிங்க. அவிசுவாசத்திற்கு அடையாளம் டிப்ரெஷன். அது வந்து ரிசல்ட் சிஸ்டர். எது
வேற சொல்லுங்க. பதட்டமா இருக்கிறது. பதஷ்டம் இல்லையா? டென்ஷன், பயம் பயம் பயமும் உண்டு. பயம். வெரி குட். பயம், வெரி குட். சந்தேகம், வெரி குட். அப்புறம் கில்ட்டி கான்சியஸ்னஸ், குற்ற உணர்வு. குற்ற உணர்வு. குற்ற உணர்வுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க, நீங்க கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம கடைசி வரைக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம். என்ன மகேஸ்வரி சிஸ்டர்? இல்ல பாஸ்டர், சாரா சிரிச்சாள் அந்த கொட்டகைக்கு இருந்து அவ குழந்தை கிடைக்கும் ஆபிரகாமுடைய அவர் சொல்லிக்க அவ அந்த அந்த கூடாரத்துக்கு இருந்து சிரிச்சான்னு சொல்லி பழைய பாடல சொல்ல. ஆமா ஆமா. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, கடைசி நல்ல செய்தியிலேயே நல்ல செய்தி சொல்றேன் இல்லையா? மனுஷர்களாகிய நாம் கடைசி மூச்சு வரைக்கும் சில காரியங்கள்ல தவறு செய்வோம். அங்கதான் பெரிய பெரிய குட் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மற்ற ஊழியர்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே, இன்னும் ஒண்ணு சொல்றேன், யாருமே பெர்ஃபெக்டா இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமா, நீங்க இருந்துட்டீங்கன்னா அவரை தேட மாட்டீங்களே, மகிமை அவருக்கு வராத. ரைட்? அப்போ குற்ற உணர்வு, சந்தேகம், டவுட். எப்படி டவுட் வரும்? இது எப்படி போய் முடியுமோ? சின்ன ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு, ஓ இது அதா இருக்குமோ இதா இருக்குமோ, உடனே பேசுறேன், கட் ஆஃப் பண்ணு, கெட் பிஹைண்ட் மீ செட், அப்பாலே போய் சாத்தாரு. அவருடைய சரீரமாக நான் இருக்கிறேன், என் சரீரத்துல எந்த வியாதி இருக்க முடியாது, அவருடைய தழும்புகளா நான் குணமாக்கப்பட்டவர் என்று பேசுறதுக்கு சோம்பல் வரும். அதை நீங்க ஜெயித்துருங்க. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாச சந்ததி. அதிலே அந்த ட்ராக்ல நம்ம எல்லாம் ஏறிட்டோம். அதுக்காக தான் தேவன் இந்த வகுப்பு மூலமாக நம்ம இணைத்திருக்கிறார். 4வது கொஸ்டின் போகலாம். 3 வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு இன்றைய சபை கொடுக்கும் தீர்வு என்ன? வெரி குட். பவானி சிஸ்டர் சொல்றீங்களா? நீங்க அது நீங்க புரிஞ்சிருக்கத சொல்லுங்க, அதை பார்த்து வாசிக்க வேண்டாம். நான் ப்ரிப்பேர் பண்ணல பாஸ்டர். ஓகே, ரைட். ஒன்றும் தப்பு இல்லை சிஸ்டர். அனட்டா சிஸ்டர் சொல்லுங்க. வெரி குட். ஓகே. யாரும் ஃபைனான்சியல் ப்ராப்ளமோட வந்தா சோஷியல் ஒர்க்கர்ட்ட பேங்க்குக்கு போய் கடன் எடுக்கலாமா என்று சொல்றோம். மற்றது யாரும் சிக்க வந்தா சபையில இருக்கிற மக்களோ ஊழியக்காரரோ என்ன தெரியா ஊழியக்காரரை பற்றி சொல்றோம், நீங்க டாக்டர்கிட்ட போனீங்களா, அவங்க சர்ஜரி செய்யணும்னு சொன்னாங்களா அப்படின்னு. அடுத்ததா யாரும் மனநிலை அழுத்தமான ஆக்கள் வந்தா சைக்காட்ரிஸ்ட போனீங்களா, அவர் டேப்லெட் தந்தாரான்னு சொல்றோம். வெரி குட். இது எல்லாத்தையும் ஆண்ட்ரூ உட்கார்ந்து பொறுமையா எழுதியிருக்காரு பாருங்கல்ல. அந்த அளவுக்கு நம்ம மனம் இருக்குது. வேதம் கொடுக்கும் தீர்வு என்னன்னு கொஸ்டின்ல இருக்குது, அதை விட்டுட்டாங்க. இருக்குதா? ஆமால. வேதாகம தீர்வு என்ன? வேதாகம தீர்வு என்ன சொல்லுங்க சிஸ்டர். ஒவ்வொரு முறையும் சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாகும். அப்படி நடக்காததற்கு காரணம் அவரை பிரசங்கிக்கும் நாம் அவர் நமக்கு கொடுத்துள்ள முழுமையான வழிகளில் செயல்படாமல் இருப்பதுதான். ஓகே, வெரி குட். அவர் எங்களுக்கு தந்திருக்கும் வல்லமையை உபயோகித்து வல்லமையும் அதிகாரத்தையும் அறியல. ஆமா ஆமா ஆமா. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் இது சுகமாக்குவது, அற்புதம் செய்வது. அதுல உள்ள ஒரே ஒரு சீக்ரெட் என்ன? No secret. No secret at all. That is the secret. That's the only secret. Right. 5வது கொஸ்டின் போயிடலாம். எது இயேசு கிறிஸ்துவுக்கு வருத்தம் அளித்தது? வெரி குட். எஸ் ஜெயா சிஸ்டர். அவருடைய சீஷர்கள் தங்களுடைய வல்லமையை பயன்படுத்தி அந்த சிறுவனை குணப்படுத்தாமல் போனது அவருக்கு வருத்தத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னைக்கு ஊழியர்களை எது பொதுவா வருத்தப்படுத்துதுன்னா,
என் சபை மக்கள் ரொம்ப ஜெபிக்க மாட்டாங்களே இல்லையா, அதே தான் அட்ரஸ் பண்றாங்க. ஸோ நம்மளும் நம்ம ஃபோக்கஸை எங்க கொண்டு வரணும், மேல் கொண்டு வரணும். உங்களுடைய டிசைபிள்ஸ் இல்லையா, நீங்க யாருக்காவது கிளாஸ் எடுக்கலாம் அல்லது கற்றுக் கொடுக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், அவர்களை விசுவாசத்துல விருத்தி அடைய செய்யக்கூடிய காரியங்களை நீங்க திட்டம் போட்டு செய்யுங்க. இப்ப நம்முடைய அடுத்த சந்ததி எல்லாம் அவங்கள they all are familiar with English. அவங்களுக்கு பிடித்தமான செய்தியை கேட்க வைக்கலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச இப்போ ஜோயல் ஆஸ்டின் நல்லா பேசுறாரு பாருங்க, நியூ கவர்னன்ட் ட்ரூத் நல்லா பேசுறாரு. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நிறைய யூத் அவர் மூலமாக தொடப்படுகிறார்கள். ஜோயல் ஆஸ்டின் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சும்மா கை தூக்கி கீழே போடலாம். வெரி குட். நீங்களே கேட்கலாம், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. என்னுடைய டாக்டர்லாம் அதைத்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ ஏன் என்ன நோக்கம்? விசுவாசத்துல பெருகணும். என்னுடைய சந்ததி விசுவாசத்துல பெருக வேண்டும், நானும் விசுவாசத்துல பெருக வேண்டும். யாருக்கு எல்லாம் கூடும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அதுல போக்கஸ்டா இருக்கணும். இரண்டாவது எதுல போக்கஸ்டா இருக்கணும்னா, விசுவாசத்தை சேதப்படுத்துகிற செய்திகளை கேட்காமல் இருக்கவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நாம் விசுவாசத்தோடு ஜபித்து சுகமடையவில்லை எனில் யார் காரணம்? என்ன காரணம்? வெரி குட். எஸ் பிரதர் பிலிப். நாங்கள் தான் காரணம், எங்களுடைய அன்பிலீஃப் தான் காரணம். அன்பிலீஃப் தான் காரணம். ஓகே, வெரி குட். 87வது பக்கத்துல மேல நான் வாசிக்கிறேன். தனது சீஷர்களால் சுகத்தை வெளிப்படுத்த முடியாத போது இயேசு அதை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை. இன்றும் அவருடைய சீஷர்கள் நோயாளிகள் அனைவரையும் சுகப்படுத்தாததை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படவில்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாகும். அப்படி நடக்காததற்கு காரணம் தேவன் சுகப்படுத்தாமல் இருப்பதில்லை, அவரை பிரசங்கிக்கும் நாம் அவர் நமக்கு கொடுத்துள்ள முழுமையான வழிகளில் செயல்படாமல் இருப்பதுதான். அதாவது நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையை குறித்த நாலேஜ் இல்லை. we are filled with supernatural power. பிரதர் அழகா ஜெபம் பண்ணாம பாருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நான் இப்போ இந்த வகுப்பு எடுக்கும் பொழுது என்னிடத்துல இருக்கிற ஜீவ தண்ணீர் எல்லாருக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் எல்லா இடமும் போகுது, நானும் ரிசீவ் பண்றேன். சரிங்களா? அப்போ அந்த ஜீவ தண்ணீர் என்றால் பல ஒரு பேக்கேஜ்னு எடுத்துக்கலாம். சுகமளிக்கிற வல்லமை, செழிப்பாக்குகிற வல்லமை, சமாதானத்தை கொடுக்கிற வல்லமை, சந்தோஷத்தை கொடுக்கிற வல்லமை, ஆமா செழிப்பை கொடுக்கிற வல்லமை, எல்லாத்துலயும் அந்த தட் இஸ் லிவிங் வாட்டர். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுக்கு அதுல ஒரே ஒரு நிபந்தனை தான் சொல்றாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதை குறித்த நாலேஜ் தான் இல்லை சபைக்கு. அந்த நாலேஜ் இல்லைன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகல. ஆமா, நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போறேன், இந்த வீட்டுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீந்துரும். ஏன் சொல்லுங்க? அந்த ஜீவ தண்ணீர் நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது உங்களோட 360 டிகிரிஸ் போயிட்டே இருக்கும். அந்த நாலேஜுக்குள்ள வாங்க. நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் தான் இருக்க முடியும், அன்புதான் இருக்க முடியும். இந்த நாலேஜோட போகும் பொழுது நல்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. ரைட்? சந்தேகப்படாமல் விசுவாசிச்சு அதை அப்படியே ஜெபிச்சுட்டு சந்தேகப்படாமல். ஆமா, அதாவது இந்த சந்தேகப்படாமல்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள பிசாசு ஒரு டவுட்டை தருவான். உன்னால எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்கள் உங்க விசுவாசம் கடுகு அளவு இல்ல, கப்பல் அளவு இருக்கு. அப்படி அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கலுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு.
அளவு விசுவாசம் ஆமா 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 சரியா. அப்போ ஏன் அதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அது ஃபேக்ட், அது உண்மை, அது நிஜம். எல்லாவற்றுக்கும் அதிகமான விசுவாசம் எதற்கு தேவை தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்க தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபெய்த் தேவைங்க. அது எல்லாம் உங்க எல்லாருக்குள்ள இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்குதான் பெரிய விசுவாசம் தேவை. அதையே ஒருவரும் தேவனை காணவில்லை. ஆனா நம்ம கர்த்தர் யார் என்று அறிந்திருக்க மாட்டேங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. இதை விட பெரிய விசுவாசம் தேவையில்லை. சோ திரும்பவும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஐயோ நான் எனக்கு இன்னும் விசுவாசம் வேண்டும் அப்போ ஆனால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு இப்ப யாருடைய செய்திகள்லாம் நீங்க கேட்கறீங்களோ அது கரெக்ட். உங்களுக்கு தெரிய யார் செய்தியெல்லாம் கேட்க கூடாதுன்னு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற செய்திகளை நீங்கள் ஒதுக்கி வைத்திருப்பீங்க. உங்களுடைய விசுவாசத்தை கட்டுகிற செய்திகளை காலையில எழுந்த உடனே ஒண்ணு கேட்டுறணும். காலையிலே சார்ஜ் பண்ணிடணும், மொபைல் போனை சார்ஜ் பண்ற மாதிரி. அதுக்குதான் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. தமிழ்ல எந்த செய்தி கேட்கணும் உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்துல எது கேட்கலான்னு தெரியும் இல்லையா? சோ ஏதோ ஒன்றை நீங்க காலையில சார்ஜ் பண்ணிருங்க. அப்பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்கள். ஆனாலும் கூட உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு வைங்களேன், கடன் தொல்லை, கடனோ கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு தொல்லை இருந்தா இன்னும் கூட நிறைய நீங்க கேட்டா போதும், இடம் கொடுக்க கூடாது. ஒரு நாள் வருகிறது, என்ன வருகிறதுன்னா தானாகவே அந்த விசுவாசம் நல்லா வந்து பெருகிட்டே இருக்கு நமக்குள்ள. சரிங்களா? எனக்கு டைம் இருக்கு, எனக்கு தேவை இருக்கு, அதனால நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அது என்ன வந்துட்டுன்னா எதை குறித்தும் கவலை இல்லை, இது நன்மையாகத்தான் முடியும் என்கிற உறுதியான விசுவாசம் வந்து விட்டது. சரிங்களா? ஆமா, தீமையா இருந்தாலும் கவலைப்படுறது இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஆமா, அந்த அந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க இன்னும் நீங்க வளர்ந்துருங்க. சிலர் நினைக்கலாம், பிரதர் உங்களுக்கு தெரியாது எங்க பிரச்சனை ரொம்ப பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அந்த பிரச்சனையை விட உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். பல இடங்களை நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்களேன், கர்த்தருடைய உறவு நீங்க பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் அல்லது பழைய ஏற்பாட்டுல அவர்கள் தம்முடைய ஜனங்களாக இருந்தார்கள். ரைட்? புதிய ஏற்பாட்டுல நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். சரிங்களா? அவர் தங்குகிற ஆலயம் ஆயிட்டோம். See the relationship. அவர் தங்குகிற ஆலயம் ஆயிட்டோம். மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லிட்டார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம்ட்டாரு. பாருங்க எவ்வளவு பெரிய மேட்ரு. அதுக்குதான் செய்தியை கேட்கணுங்கிறோம். சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய செய்திகளை கேட்க 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 உங்கள் விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எதை குறித்து கலங்க மாட்டீர்கள், எதைக்காகவும் நீங்க பதஷ்டப்பட மாட்டீங்க. சரிங்களா? ஆமா, இதுக்கு என்ன உதாரணம்னா எல்லாருடைய முகமும் பிரகாசம் அடைஞ்சிருக்கு. நோ டவுட் அட் ஆல், இன்க்ளூடிங் பிரதர் பிலிப்பு. பிலிப்பு கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் நான் எப்பவுமே இப்படித்தானே இருந்தேன். பிரதர் நீங்க இந்த வகுப்புக்கு வந்த பிறகு உங்களுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? பிலிப்பு பிரதர் அன்மியூட் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். எஸ் பாஸ்டர், ஸ்டூடெண்டா இருக்கீங்க. எஸ் பிரதர் சொல்லுங்க. விசுவாசத்துல பெரிய இருக்கிறேன், விசுவாசத்துல அறிக்கை எழுதுறேன், விசுவாசத்துல அறிக்கை எழுதுறேன், விசுவாசத்துல பேசுறேன். வெரி குட். சிஸ்டர் தான் சாட்சி சொல்லணும், அனட்டா தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்லுங்க பிரதர் வளர்ந்துருக்காங்களா? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இன்னும் அன்மியூட் ஆகல, அன்மியூட் பண்ணிருங்க. நிரம்ப விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறார். சமீப காலமா நாங்க நிரம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு நாள் கூட என்னோட கோரிக்கையில விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேச இல்லை. அப்படி நாங்க வேற
வெரி யுனைடெட் அண்ட் ஃபெய்த்ல நல்லா வெரி குட். வளர்ந்திருக்கிறேன். கோவிக்கலன்னு சொன்னீங்களா? முன்னால ரொம்ப கோவப்படுவாரா? ரொம்ப கோபம் என்று சொல்ல மாட்டேன். நான் அவருக்கு ஏற்ற விதமா நடந்து கொள்ளுவேன், கோபம் வராம. பிரதர் பிலிப் சொல்லுங்க. ஏன்னா நீங்க 2 பேருமே ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த பிகினிங் இல்லையா? ஏன் நான் கேரண்டடா சொல்றேன்னா, யூ ஆர் டூயிங் ஹோம்ஒர்க். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்றாங்களோ கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிலிப் பிரதர் சிஸ்டர் பற்றி சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. மாற்றங்கள் இந்த வகுப்புக்கு வந்த பிறகு நீங்கள் பெற்று இருக்கிற மாற்றங்கள். விசுவாசம் நல்லா பெருகுதா? சோர்ந்து போக மாட்டா, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறா. வெரி குட். இதை விட என்ன சாட்சிங்க வேணும்? எல்லா ஆசீர்வாதம் வந்துடும், ஒரு நன்மையும் குறையப்படாது. சரிங்களா? சோ பேசிக்கா விசுவாசம் பெருகிறது. எதனால பெருகிறதுனா, நீங்க சத்தியத்தை சரியா அறிகிறீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ள விசுவாசத்துல நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இட் வாஸ் அப்பாயிண்டட் பை த லார்ட். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முன்னால பாத்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை என்ன நடந்திருக்குன்னா, விட்டு கொடுத்துருவீங்க, ஈஸியா விட்டு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா எல்லாரால முன்னேறி இருப்பீங்க. என்னுடைய அனுபவம் தான் சிஸ்டருடைய, எங்க வீட்டுல அதான் அனுபவம். சத்தியத்தை அறிய அறிய விசுவாசத்துல பெருகும் பொழுது அந்த ஈகோல இருந்து வெளியே வருவது எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சத்தியத்துல அவ்வளவு, அந்த அறிவுல அவ்வளவு பவர் இருக்கு. மேலானவைகளை நம்ம சிந்திக்கிறோம். அந்த மேலானவைகளை சிந்திக்கும் பொழுது குறைவானவைகள் தானாகவே போய்விடுகிறது. ஈகோ ஒரு குறைவானது, பெருமை ஒரு அந்த பிடிவாதம் குறைவானது. நீங்க அதுக்கு போராடி ஜெயிக்க முடியாது. சுவிட்ச் லைட் வந்தா இருள் போயிடும். அந்த மேலான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிசுவாசம், சந்தேகம், ஈகோ எல்லாமே போயிடுது. மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடுது. யோசித்து பாருங்க, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். வெரி குட். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின் நினைக்கிறேன். யாருக்கு எல்லாம் கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓகே. எதுக்கு இதை கேள்வி கேட்கணும் இல்ல? ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஏன் கேட்கிறோம்னா, அதுதான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது அதாவது இப்படி எடுத்துக்கிடும். விசுவாசம் என்பது ஒரு விளக்கு, ஒரு லைட், ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டுனா எல்லா விதமான இருள்கள், வியாதி ஒரு இருள், பயம், அவநம்பிக்கை, சந்தேகம், பதஷ்டம், எல்லாருக்குள்ளேயும் பாருங்க பதஷ்டம் கண்டிப்பா நீங்க இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ யாருக்கு எல்லாம் கூடும் என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரால விசுவாசிக்க முடியும்? வார்த்தை அறிகிறவர்கள், சத்தியத்தை அறிகிறவர்களால். சத்தியத்தை எப்படி அறியணும்? சத்தியத்தை எப்படி அறியணும்? கிருபையின்படி சத்தியத்தை சரியாக அறிகிறோடைய. சரியாக, நான் அதை இன்டென்ஷனலா சேர்க்கிறேன். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். சத்தியத்தை சரியாக அறிவோமே. ஆமா ஆமா. ஹல்லேலூயா. நான் ஒரு அடி பாடுறேன், நான் ஒரு பாட்டு எழுதின, சில பாடல் எழுதின. சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க நம்மையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க நம்மையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. இன்னொரு ஸ்டெப் நீங்க மேல வாங்க. நான் வையகத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற மேலான சிந்தைக்குள்ள வாங்க. உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, எனக்கு வயசாயிட்டு, எனக்கு என்ன செய்ய முடியும்? அந்த எண்ணங்கள் எல்லாம் தூக்கி தூர போடுங்க. அந்த எண்ணத்தை நீங்க தூர போட்டுட்டு மைண்டை ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் நிறைய லிங்க் தருவார், உங்களுக்கு வழிகள் வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா நீங்க என்ன செய்யலாம் இல்ல, அதை உங்களோடு பேசி அழகா வழி நடத்துவார். ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சிருங்க. என்னுடைய டாக்டர் பாருங்க, யூஎஸ்ல போய் இப்போ 7-8 மாசம் ஆகுது.
3 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சபை நடத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல. இதுவரைக்கும் வெளியே இருந்து இன்னும் ஒரு நபர் கூட வரல. அவங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்னிங் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள மொத்தம் 4 பேர்ல ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுவாங்க, 3 பேர் கேட்பாங்க. பட் தே ஆர் வெரி அஷூர்டு, கண்டிப்பா இது வளரும். சரிங்களா? அந்த விசுவாசம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏதோ ஒன்று சின்ன அளவில் ஆரம்பிங்க. சின்னவன் தான் 1000 பெருகுவான். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஸ்ரீலங்காவில் ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு 2 பேருக்கு நீங்க ஒரு ஜூம் கிளாஸ் எடுங்க. உங்களுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுங்கள், நீங்க அறிந்திருக்கிறதை கற்றுக் கொடுங்க. நான் எப்படி பிரசங்கம் பண்ண கற்றுக்கொண்டேன் என்பதை சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 25 ஆண்டுகளாக ஒரு தொழிற்சாலை நடத்துறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே மொத்தமே 5 பேர் தான் இருந்தாங்க ஒர்க்கர்ஸ். 5 பேரும் இண்டூஸ். இது நடந்து ஒரு 35 இயர்ஸ் இருக்குறீங்களா? ஆனா எனக்கு நம்மகிட்ட வர்ற எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கணும்னே ஆசை. அப்போ எப்படி சொல்லி கொடுக்கலாம்? 8 o'clock டியூட்டி மார்க் பண்ணுவாங்க. என்னுடைய ஒர்க்கர்ஸ் தானே, நான் சொல்றதை கேட்பான். பாய் விரிச்சு ஃப்ளோர்ல உட்காருவோம். எனக்கு என்ன தைரியம்னா இவங்க எல்லாரும் ஹிந்துஸ், இவங்களுக்கு பைபிள் தெரியாது, நம்ம தப்பா சொல்லி கொடுத்தா கூட நம்மள மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அந்த தைரியத்துல தான் நான் பேச ஆரம்பிச்சேன். புரியுதுல்ல? ஆனா நான் அதை கன்சிஸ்டண்டா செஞ்சேன். 25 ஆண்டுகள் கிருபையா அந்த ஃபேக்டரி நடத்தினேன். 25 ஆண்டுகள் கடைசியில 120 பேர் வேலைக்கு வந்தாங்க. அத்தனை பேருக்கும் 8 to 9 மார்னிங் 8 o'clock டியூட்டி மார்க் பண்ணோம். டியூட்டி மார்க் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவர் உட்கார்ந்துருவாங்க. அவங்களே பாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல சிலர் இன்னைக்கு வட இந்தியாவில் ஊழியர்களா இருக்காங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஆச்சரியமான உங்களுக்கு ஒரு மிகுந்த திருப்தியை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை ரெடியா இருக்கு. நீங்களே என்ன செய்யணும்? நீங்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரு காலில் கூப்பிடுங்க, நான் பிளஸ் பண்றேன். இந்த மந்தை பெருகும் என்று நான் பிளஸ் பண்றேன். ஏன் மந்தை பெருகணுங்கிறது கூட ரொம்ப முக்கியம் இல்ல. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் எத்தனை பேருக்கு ஊழியம் செய்தாரு? 12. ஜஸ்ட் 12. ஆமா, அவருடைய நேரத்துல 70% நேரத்தை அந்த 12 பேரோட தான் செலவழிச்சாராம் அவர்கள். ஆனா அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. எப்ப நீங்க உலகம் அங்க போவீங்க, உலகத்துக்கு ஒளி, உலகத்துக்கு உப்பு. அவர்களை அழைக்கும் போதே தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன சொல்லி அழைத்தார் சீஷர்களை? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக பாருங்க, அப்பவே விஷனை கொடுத்துட்டாரு. அதனாலதான் இட் வாஸ் சோ கிளியர். தேர் இஸ் அ பர்பஸ் இல்லையா? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர். அங்கேயே தரிசனத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. சோ நீங்களும் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இந்த தரிசனத்தை கொடுங்க. மகளே, உன்னை தேவன் உலகமெல்லாம் கொண்டு போவார் சொல்லுங்க. எழுதியிருக்கிறத தைரியமா சொல்லுங்க. நீ இயேசு செய்தவைகளை விட பெரிய கிரியைகளை செய்வார். சின்ன பிள்ளைகளுக்கு, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கே இதை சொல்லி கொடுக்கலாம். அவர்கள் சீக்கிரத்துல பிடிச்சிடுவாங்க. ரைட்? அப்புறம் நீங்க அவர்களுக்கு என்ன செய்யலாம்? நம்ம வகுப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம மெசேஜ் அனுப்பலாம். ஜோயல் ஆஸ்டின் மெசேஜை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆண்ட்ரூ உமக்கு பைபிள் காலேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எவ்வளவு அவனியூஸ் இருக்கு பாருங்க. ஆகினால ஒருத்தரையாவது நீங்க டிசைபிள் ஆக்கணும், தீர்மானம் எடுங்க. சரிங்களா? அதை நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். வெரி குட். கர்த்தர் நல்லவர், எல்லாருடைய இருதயத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். அடுத்த கொஸ்டின் போயிடும். உறுதியான விசுவாசத்திற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணம் குறிப்பிடுக, அது என்ன செய்யும்? யாரு? மகேஸ்வரி சிஸ்டரா? சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க. 96வது பக்கத்துல முதல் பந்தியில பெரும்பாடுலி ஸ்திரியை பற்றி போட்டிருக்குது. அவர்தான் உதாரணம். வெரி குட். 5 மார்க்ஸ். அது என்ன செய்யும்? உறுதியான விசுவாசம் என்ன செய்யும்? அப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவன் வைத்திருப்பவைகளை கை நீட்டி எடுத்துக்கொள்ளும். எக்ஸாக்ட்லி. வெரி குட். அதான் முக்கியம். சரிங்களா? வெரி குட். ஆமா, அதை வாசித்துருவோமே. பேஜ் 96 டாப்ல இருக்கு பாருங்க. அவள் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அவள் சுகமடைந்தாள். அவளை பார்த்து இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அது ஒரு உறுதியான விசுவாசமாகும். அப்படிப்பட்ட விசுவாசம்தான் தேவன் வைத்திருப்பவைகளை கை நீட்டி எடுத்துக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. சம்திங் என்ன சொல்ல மார்வலஸ்ல எப்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு சுகத்தை எடுத்துக்கொண்டாள். வெரி குட். 9வது கொஸ்டின் போயிடலாம். நாயனூர் விதவையின் விசுவாச கிரியைகள் 2 எழுதுக. எஸ் கிறிஸ்டியன் ஜபான். பக்கம் 95ல இருக்கு பாஸ்டர். இயேசு இடையில் நிறுத்தியதை அனுமதித்ததும், இயேசு அவளை பார்த்து அழாது என்றவுடன் தன் அழுகையை நிறுத்தியதும் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். வெரி குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமா, நமக்கு கொஞ்சம் சமயம் இருக்குது. இதுல கொஞ்சம் நம்ம ஒரு சில பாடம் கற்றுக்கொள்வோம். பாருங்களேன், பாருங்க, இதுல இருந்து ஒவ்வொரு மிராக்களையும் நீங்க இந்த ஆங்கிள் பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொரு மிராக்கள்லையும் ஒரு 5 சத்தியங்களாவது குறைஞ்சது இருக்கும். மினிமம் 5 மிராக்கிள். சில இதுல 10 சத்தியம் நம்ம அறிய வேண்டிய ட்ரூத் இருக்குது. இந்த 400 வாலிபனை எழுதுனதுல இருக்கிறதுல ஒரு சில சத்தியங்களை பார்ப்போமே. அவங்க எல்லாருக்கும் அந்த இன்சிடென்ட் தெரியும். யாரும் இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்களா அல்லது அவரே தானாக போய் டெட்ரைஸ் பண்ணாரா? தானாக போனார். அப்ப நம்ம இதுல உள்ள சத்தியம் என்ன? தானாகவே நீங்க அற்புதம் செய்ய போகணும். யாரும் இன்வைட் பண்றாங்களா இல்லையோ அற்புதம் செய்ய போகணும். எங்கேயே போனாலும் வர ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதுல வந்து சர்வ் பண்ணவர் கொஞ்சம் வயசானவர். he will be around 50 years. நல்ல பட்டெல்லாம் போட்டிருந்தாரு பாருங்க. அவர் வரும்போது லேசா காஃபி எடுத்துட்டு வந்தாரு. லேசா அப்படியே அசைஞ்சிட்டே வந்தார். அப்போ உங்களுக்கு என்ன பிரதர், ஏதோ நீ பெயின் இருக்கான்னு. சார் 2 காலும் ரொம்ப நாளா வலிக்கு. எத்தனை வருஷம் வலிக்கு? 6 வருஷம் வலிக்குது. வசதியா இருந்து பாருங்க. காலில் முட்டு, இந்த காலில் முட்டுல ஒரு கை வச்சேன், பி ஹீல்டுன்னு. இந்த காலில் முட்டு வச்சேன், பி ஹீல்டு. செக் பண்ணுங்க, சுகமாயிட்டீங்க அப்படின்னு. அவர் பாருங்க, கால் தூக்கி லெஃப்ட் ரைட் வைக்கிறாரு. சார் என்ன சார் இது மேஜிக் அப்படிங்கிறாரு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்கள் யாரும் அழைத்து சுகமாக்க வேண்டியதில்லை, அலையாமலே சுகமாக்க செல்லுங்க. கணவன் மனைவி நீங்க போங்க, சரிங்களா? மார்க்கெட் பிளேஸ் போங்க. நீங்க ஏர்கிராஃப்ட்ல ஃபிளை பண்ணும்போது, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணும்போது, எங்க போனாலும் நல்ல வாய்ப்புகள் திறந்திருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து தானாகவே தான் போனாரு. நீங்களும் தானாக போக வேண்டும். 2வது, இது ஒரு ட்ரூத் தானே. அவங்க நிறுத்துறாங்க பாருங்க, விசுவாசத்துல நிறுத்துறாங்க. இதுல இதை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படி பிலீவ் பண்றாங்க. எப்படின்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க. உங்க முட்டு வலி இருக்கா? சில இடத்துல நீங்க முதுகு வலி இருந்தா அப்படியே சாரிய ஒதுக்கிட்டு முதுக காட்டுறாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸு காட்ட மாட்டாங்க. சோ கதவு திறந்தே இருக்கு, சரிங்களா? கதவு திறந்தே இருக்குது. வேற என்ன பாடம் இதுல கற்றுக்கொள்ளலாம்? நானே சொல்லிட்டா இருக்க டைம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. இந்த அற்புதத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற வேற பாடம் உங்களுக்கு தெரியும், யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யவில்லை? ஜெபிக்கவில்லை. ஜெபிக்கவில்லை. 3வது சத்தியம் என்ன செஞ்சாரு? தொட்டாரு. வெரி குட். அப்ப தொட்டா பவர் பாயுது. அப்புறம் என்ன செஞ்சாரு? சொல்லுறேன், பேசினாரு இல்லையா? மார்க் 11:23 அவர் சொன்ன வார்த்தைக்கு அவரே கீழ்ப்படிந்தார். எல்லாமே ட்ரூத் பாருங்க, எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நான் என்ன இமேஜின் பண்றேன்னா, அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தாங்க. அந்த 400 விதவையுடைய அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரியா இருந்திருப்பா. ஒரு 100 ஏக்கரை இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதி கொடுத்திருப்பா. என்ன சிஸ்டர் மகேஸ்வரி? ஆமா, உங்களுக்கு அப்படியே ஆஸ்தி வரும். நீங்க பேர பிள்ளைகள்லாம் கொடுப்பீங்க. செய்து பாருங்க. இன்றைக்கும் அந்த 400 கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் தான் இருக்கு. யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஜெருசலேம் போயிருக்கீங்களா? இன்னும் போகல. சரி, வெரி குட். பாருங்க,
ஆமா, எங்களுக்கு சரி அந்த விசா ரொம்ப டிலே ஆகுது. எங்க நம்ம யுஎஸ்ஏக்கு போகும்போது தான் உங்க தேசத்துக்கு வரலான்னு யோசிச்சிருக்கிறேன். கர்த்தர் வாய்க்க செய்வார். ஸோ நீங்க வந்து இன்னைக்கும் அந்த மண் ரோடு தான் இருக்கு. நான் யோசிச்சு பாக்குறேன், அவர் எருசலேமில இருந்து கலிலேயாவுக்கு போற வழியில இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாடையை தூக்கிட்டு போறாங்க. இவருக்கு பின்னால கண்டிப்பா பெரிய கூட்டம் வரும். இவர் முந்தி போய் அந்த பாடையை தொட்டு என்ன செய்யறாரு, டெட் ரைஸ் பண்றாரு பாருங்க. ஆமா, அவ்வளவு எளிதானது. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், ஊழியங்களிலே லகுவானது பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ் இன்க்ளூடிங் ரைசிங் த டெட். மரித்தோரை உயிரோடு எழுப்புவதும் 10 இடத்துல உயிரோடு எழுப்பியிருக்காங்க, ஒரு இடத்துல யாரும் கஷ்டப்படவே இல்லை. ரைட்? ஸோ நீங்க வந்து அந்த பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ரீசர் பாக்ஸை தொடும் பொழுது பாய்ந்து செல்லும் என்று ஞாபகம் வைங்க. சரிங்களா? திரும்ப நான் சொல்றேன், பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற தேவ வல்லமை. நீங்கள் இனிமே ஃப்ரீசர் பாக்ஸை தொடும் பொழுது என்ன செய்யணும், யோசிக்கணும். நான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை தொடுறேன், இதை போலதான் என் தேவன் அந்த பாடையை தொட்டாரு. அப்பொழுது பாய்ந்து சென்ற அதே ஜீவ தண்ணீர், உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஜீவனை கொடுக்கிற வல்லமை, அற்புதம் செய்யற வல்லமை என் மூலமா கடந்து செல்லுது. சரிங்களா? நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃப்ரீசர் பாக்ஸை தொட்டு இதை இமேஜின் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற வல்லமை இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், பேசுங்க. என்ன பேசலாம்? இயேசு நாமத்துல, அந்த பிள்ளை பேரை கேளுங்க, இயேசு நாமத்துல எழுந்துரு நீ பேசுங்க. ஆமா, நீங்கெல்லாம் சீனியர்ஸ், உங்களுக்கு எல்லாரும் அந்த அறையில உள்ளவங்க கீழ்ப்படிவாங்க. நீங்க போய் பேசுங்க பாருங்க. இப்படிதான் ஒரு நாள்ல நாயனூர்ல நடந்தது. இந்த கதையா நம்ம சர்ச்சில் படிக்கிறோம், ஏன் பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு இந்த சரீரம் உயிரோட எழும்ப போகுது என்று சொல்லி நீங்க பேசி அட்டெம்ப்ட் பண்ணுங்க, தைரியமா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்றீங்க, உங்க விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. பிரச்சனை என்னன்னா, என்னால எப்படி முடியுங்கிற கேள்வி இருக்கு, கேடுகட்ட கேள்வி உள்ள வந்து நிக்குது. நான் என்ன சொல்றேன், நான் பல இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், ஒரு இடத்துல வெட்கப்படலை. சரிங்களா? ஆமா, 20 அட்டெம்ப்ட் பண்ணேன், 1லதான் ஜெயித்திருக்கிறேன். பட் நான் அதை குறித்து கவலைப்படலை. இப்பெல்லாம் சில ஆட்டிடியூட மாத்திட்டேன். எப்படி மாத்திட்டேன்னா, போன உடனே ஒரு 10 ஹீலிங் பண்றது. சரிங்களா? அப்போ வந்து யூத் எல்லாம் எழுந்துடுறாங்க, என்னடா இவர் இவ்வளவு ஈஸியா ஹீல் பண்றாருன்ட்டு. நீங்கள் அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்ம தான் நம்பி இருக்கிறாங்க. ஏனென்றால் 21வது நூற்றாண்டின் சீடர்களாக, 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக, 21வது நூற்றாண்டின் தேவர்களாக நாம் யாவரும் இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீங்க. சரிங்களா? 21வது நூற்றாண்டிலே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இன்னும் பாருங்க, இந்த டூலு தான் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துறாங்க, இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறாங்க. அந்த டூல் நமக்குள்ள இருக்கு பாருங்க. அதை வீணாக்காதீங்க, களத்துல இறங்குங்க. உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிரும். சரிங்களா? வெரி குட். கடைசி கொஸ்டின் போயிடலாம். மலையளவு உள்ள பிரச்சனையை கூட இலகுவாக சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி அழித்து போட தேவையான ஒன்றே ஒன்று எழுதுக. வெரி குட். இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. ஜாஷுவா பிரதர், ஜாஷுவா ஊழியக்காரன் நினைக்கிறேன். ஜாஷுவா சொல்லுங்க. அவர் ஒருவேளை ஹோம்ஒர்க் பண்ணிக்க மாட்டாரு. பாம் சிஸ்டர், வேற யாரும் சொன்னீங்க? யாரோ சொன்னீங்களா? சொல்லுங்க. விசுவாசம் பாஸ்டர். ஆஹா, அது 5 மார்க்கு தான். கரெக்டான பதில் சொல்லுங்க. கடுகளவு விசுவாசம். கடுகளவு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மஸ்டர்ட் சீட் சைஸ். ஒரு மலையை நீங்கள் கையினால் கூட தொடாமல் கடலுக்குள் தள்ளிவிட உங்களுக்கு தேவையானது கடுகளவு விசுவாசம் மட்டுமே. இதுல ரொம்ப குட் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு. ஆமா, நான் அந்த வார்த்தையை மாற்றவே மாட்டேன். சோ அதனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் நீங்க 1 மணி நேரம் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க. அதனால இந்த வகுப்புல உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ சடலங்களை கல்லறையை மாற்றமல்ல, கல்லறையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது. நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்ணிடுறேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நம்ம தியானித்த இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலை கொள்ளணும், வேறு கொள்ள வேண்டும். சரிங்களா?
நீங்களும் இதை ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அதான் பிரேயர். சரிங்களா? எந்த ஒரு வாய்ப்பும், நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஷாப்புக்கு போறீங்க, தெபோராள் மாதிரி எழும்புங்க, எஸ்தர் மாதிரி எழும்புங்க, கேத்தரின் குல்மன் மாதிரி எழும்புங்க சகோதரிகளே. ஆமா, அந்த தைரியத்துக்காக நான் பேசுறேன். ஆமா, நீங்க நினைக்கலாம் அங்கிள் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அது தடையே இல்லை. நீங்க அந்த செய்யறது ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டீங்க, மலையை பார்த்து பேசி அற்புதம் செய்யுங்க, உங்க குடும்ப பிரச்சனை தீரும், உங்களுடைய பிள்ளைகள் பிரச்சனை தீரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 21வது நூற்றாண்டில் தேவர்களாக எங்களை ஏற்படுத்தி வைத்து, ஓ அந்த 3.5 ஆண்டுகள் உம்முடைய குமாரன் 12 பேருக்கு பயிற்சி கொடுத்தது போல இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிற பயிற்சிக்காக நன்றி ஆண்டவரே. எதற்காக இந்த பயிற்சியை நீர் துவங்கினீரோ அது நிறைவேறத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளோடு நீர் தெளிவாக பேசி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக. அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே தேவரக விசுவாசத்தை நான் இவர்களுக்கு கட்டவிழ்க்கிறேன். இவர்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் ஆச்சரியமான அனுகூலமான வல்லமையை குறித்த ஒரு தெளிவு உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகள், இந்த மாணவர்கள், ஜூம் மீட்டிங் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள், யூடியூபில் இணைந்திருக்கிறவர்கள், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இந்த வகுப்பை பார்க்க போக வரும். இயேசு கிறிஸ்துவை போல தேவன் அவர்களை விசுவாசத்தினால் நிறைத்து வைத்திருக்கிறேன் என்கிற அறிவு உண்டாகட்டும். ஓ வல்லமை நான் நிறைத்து வைத்திருக்கிறேங்கிற அறிவு உண்டாகட்டும். மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினால் அந்த பிரச்சனை தானாகவே சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும் என்கிற அந்த வல்லமை தங்கள் நாவல இருக்கிறங்கிற அந்த தெளிவு உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை இன்னும் இவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை இவர்கள் உறுதி செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.